தனிப்பெரும்பான்மை வரணும்னா திமுக 170 இடங்களுக்கு மேல போட்டிட்டு தான் வெற்றி பெற்றதான் அவர்கள் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி போட்டிட்டோம்னா ஒரு சீட்டுமே திமுக ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா தமிழக வாழ்வுரிமை கட்சியை வந்து கூட்டணி விட்டு அங்க வெளியே போறவங்க நிலைமைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மொத்தமே இருக்கிற 4 அணியில இருக்கிற கடைசி அணி, ஆனா அது ஒரு தனி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான். அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில சேரலாமா அப்படிங்கிற மாதிரி திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. வேல்முருகன் கட்சியில இருந்து இது மாதிரி அவங்க திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரீசன் வர்றது காரணமே இதானே. உடனடியா நம்ம ஜெயிக்கணும், சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா சீமானே சொல்லிடுவாரு, நீங்க அந்த கட்சிக்கு போயிருங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சொல்லி அனுப்பி விடுவாரு. அப்படிதான் வேல்முருகன் அனுப்பி விட்டாரு. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம தம்பி ராம்குமார் அவர்கள் தான் மீண்டும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ராம்குமார். வணக்கம் கோகுல். இன்னைக்கு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி பேசணும். டிவிகே அந்த தலைவர் வந்து என்டிகேல இணைய போறதா ஒரு செய்தி வந்து. டிவிகே தலைவர் விஜய் இணைய போறாரா? விஜய் இல்ல கோகுல், டிவிகே மீன்ஸ் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்து இணைய போறதா ஒரு கேள்வி, அதனால இணைய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு கோகுல். கண்டிப்பா ஊடகங்கள் எல்லாத்துலயுமே செய்திகள் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் இணைய போதுன்னு போடல, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு திமுகவில் இடம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இது வரைக்கும் வந்து திமுக கூட்டணியில பன்ருட்டிங்கிற ஒரு இடத்த மட்டும் ஒதுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அந்த ஒரு இடமும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. அதாவது என்ன கோகுல் சொல்றீங்க, ஆமா இடமே கிடைக்கலன்னா கண்டிப்பா கூட்டணியில் இருக்க மாட்டாங்க இல்லையா. அந்த ஒரு இடத்த வந்து அவர்கள் தக்க வைக்கிறது மட்டும் அவர்கள் திட்டம் இல்லை. இந்த முறை நம்ம அதிக இடங்கள்ல போட்டிடணும், எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அது தேவைதான். அது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக வச்சிருக்காங்க. அதாவது மற்ற தலைவர்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து அப்படியே அவர்களுக்கு பாலிசா வந்து பேசிட்டு பின்னாடி வேலை பார்க்குற மாதிரி விஷயங்கள் தாவக பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா சட்டசபையிலேயே திமுகவை எதிர்த்து பேசிய ஒரு தலைவர் வேல்முருகன் அவர்கள், அது நிச்சயமா பாராட்டத்தக்கது. நம்ம வந்து வேல்முருகன் அவர்கள் இருக்கணுங்கிறதுக்காகவே மௌனமா காக்கிற அந்த மாதிரி ஒரு பண்ணல. ஆனா மேடைகள்ல திமுக தரப்பு ஆதரிச்சு அவர் பேசினாலும் அது விமர்சனம் இருக்கு. இருந்தாலும் அவர் சட்டசபையில பேசினதெல்லாம் உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. பன்ருட்டிக்கு நீங்க என்ன பண்ணீங்க இத்தனை வருஷம் சொல்லி வெளிப்படையா சட்டமன்றத்திலே கேட்டார் இல்லையா, அதெல்லாம் பாராட்டத்தக்கது. இப்படி பேசின எப்படி சீட்டு கொடுப்பாங்க? கண்டிப்பா திருமாவளவன் அண்ணன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக அரசை தாங்கினாங்கன்னா சீட்டுகள் அதிகமா கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். ஆனா அவருக்கே வந்து 6 சீட்டு மேல தாண்டுவாங்களான்றது கேள்விக்குறி. அப்ப இவருக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப இவங்க தரப்பு இருக்கு இல்லையா, வேல்முருகன் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கலைன்னா அது ஒரு பெரிய டிராபேக்டா தானே இருக்கும். வேல்முருகன் சீட்டு ஒதுக்கலன்னா திமுக எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் வந்து கூடுதலா நம்ம போட்டிடலாம். ஏன்னா தனிப்பெரும்பான்மை வரணும்னா திமுக 170 இடங்களுக்கு மேல போட்டிட்டு தான் வெற்றி பெற்றதான் அவர்கள் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி போட்டிட்டோம்னா ஒரு சீட்டுமே திமுக ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனா தமிழக வாழ்வுரிமை கட்சியை வந்து கூட்டணி விட்டு அங்க வெளியே போறவங்க நிலைமைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2 விஷயம் தான். இவர்களுக்கு சீட்டு அதிகமா கொடுக்கலங்கிறது ஒரு பிரச்சனையா, இதை விட அவர்களுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, புதுசா உள்ள வர்ற கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா கமல்ஹாசன் இருக்காரு, அவருக்கு வந்து 3 சீட்டு கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க. கமல்ஹாசனுக்கு 3 சீட்டு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கூட்டிட்டு வர்றாங்க. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8+1 8 சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தான் சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பெரிய சீட்டு அது. அப்போ காலங்காலமா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஒரு சீட்டு தாண்ட மாட்டீங்க, நாங்க எதிர்த்து பேசினா அந்த ஒரு சீட்டை கொடுக்க மாட்டீங்க, ஆனா வந்து நீங்க தேமுதிக 8 கொடுக்குறீங்க, கமலுக்கு 3 கொடுப்பீங்களாங்கிற ஒரு பஞ்சாயத்து தான் இப்போ திமுக உள்ள ஹெவியா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது திமுக ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. ஏன்னா திமுகவுக்கு ஒரு தமிழ் தேசிய முகமா வந்து இருக்கக்கூடிய நபர் தான் வேல்முருகன் அவர்கள். ஏன்னா இவர் வந்து மாவீரர் நாள் கூட்டம் நடத்துவாரு. அப்ப அந்த கூட்டத்திலயும் திமுக ஆதரவா பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. மாவீரர் நாள் கூட்டம் நடத்துற ஒரு தலைவர் திமுக ஆதரவா இருக்கிறாரா, அப்ப திமுகவுக்கு ஒரு தமிழ் தேசிய முகம் இருந்துச்சு. இப்ப இவரை வெளியே வந்துறாரு அப்படின்னா அது கண்டிப்பா உடையதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சியில இணைய போறாருங்கிற மாதிரி செய்திகள் வந்து உலா வருதுன்னா, இவரு திமுக கூட்டணி வந்து வெளியே வராரு வச்சுப்போமே, வேற எங்க போவாரு? இப்போ திமுக கூட்டு வெளியே வந்துட்டாருன்னா தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஒன்று இருக்கு, அங்க போக முடியுமா? முடியாது. பஞ்சாயத்தை எழுப்புனதே வந்து நம்ம அண்ணன் தான். டிவிக்கேவே என் பேரு எப்படி அந்த பேர் வைக்கலான்னு கேட்டாரு. அப்புறம் விஜயோட மேடையில வந்து பெண்களுக்கு முத்தம் கொடுக்குறது அதெல்லாம் தப்புன்னு பேசினாரு. அது பெரிய பிரச்சனை ஓடிடுச்சு வச்சுக்கீங்களா. அப்ப அங்க வாய்ப்பே இல்லை. அதுவும் கொள்கை ரீதியாகவும் இவரு போக மாட்டாருன்னு வச்சுக்கோமே. இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு போலாமான்னா போயிருக்கலாம், அன்டில் பாமக உள்ள வர்ற வரைக்கும். இப்ப பாமக உள்ள இருக்கும்போது ஏற்கனவே வேல்முருகன் அவர்களே பாமக தான் தனியா ஒரு படை எடுத்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திருப்பியும் அன்புமணி கூட்டத்துக்கு போக வாய்ப்பு இல்லை. அப்ப மொத்தமே இருக்கிற 4 அணியில இருக்கிற கடைசி அணி, ஆனா அது ஒரு தனி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான். அப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில சேரலாமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேச்சு நடத்தினாலே நமக்கு தெரியாது.
சமூக வலைதளங்கள்ல இவருக்கு வந்து நாம் தமிழ் கட்சி நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நீங்க வெளிப்படையா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் எங்கேயுமே ஒரு மோதல் போக்குல போனது கிடையாதுங்கிறது ஒண்ணு. போனதில்ல. என்னுடைய ரத்தம் சீமான் தான், நான் வந்து சீமானா சொல்லுவேன்னு சொல்லி வேல்முருகன் அவர்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. தம்பின்னு சொல்றது வேற, அண்ணன்னு சொல்றது. என் ரத்தம் அப்படின்னா என்ன, நானும் நீனும் ஒண்ணு அப்படின்னு பேசுற அளவுக்கு பேசக்கூடிய நபரு. அதனால அது ஒரு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா வைக்கப்படுது. இன்னொன்னு, வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன், நான் வந்து எம்எல்ஏ ஆகலைன்னா பெரிய சிக்கல், அந்த மாதிரி கூட இதுக்கு முன்னாடி ஒரு பேசல. அவர் என்ன சொன்னார்னா, விஜய் அவர்களுடைய தலைமையில, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில ஒரு மாற்று அணி உருவானா தமிழகத்தின் நலனுக்காக நான் வரக்கூட செய்வேன்னு சொல்லி திமுக கூட்டணியில இருந்தே பேசினார். அப்போ அந்த மாதிரி ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா நம்ம சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு விஜய் கூட போக முடியாது, அப்ப சீமானோட வரலாமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு. ஆனா உறுதியா எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் திமுக தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் கூட்டணி விட்டு வெளியே வருவாங்க. நல்ல கேள்வி. அது தெரியாது. ஏன்னா சீமானவர்கள் தான் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியே போ சொன்னதுன்னு வேல்முருகன் அவர்களே சொன்னார். அது சீமானவர்களும் ஒத்துக்கிட்டாரு. அவங்க எம்எல்ஏ ஆகும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச வழி நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அமமுகல தான் எம்எல்ஏ ஆக முடியாது, அங்கெல்லாம் நீங்க போகாதீங்க, நீங்க அதுக்கு திமுகவே போயிருங்க, நம்மால் ஒருத்தர் உள்ள இருக்குது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன்னு சொல்லி சீமானவர்களே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது வேல்முருகன் தான் வெளியிட்டாருன்னு வச்சுப்போமே. அப்போ அது எம்எல்ஏ தான் ஆகணும்னா அவர் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்தும் ஒரு மக்களுக்காக நலப்பணி செய்யறதுக்கு வேல்முருகன் அவர்கள் தயங்காம இருக்கிற ஒரு ஆள் தான். ஆமா, கண்டிப்பா. நம்ம வந்து ஆமா கண்டிப்பா நேரடியா வந்து நாம் தமிழ் எந்த முரணும் கிடையாது. அந்த கட்சியில் உள்ள சில பொறுப்பாளர்கள் வந்து இங்கிருந்து விலகி போனவங்க சில பேர் சீமான சீன்றாங்களே தவிர, வேல்முருகன் அவர்கள் நேரடியா அவர் தான் தாவிக்க போயிட்டார்ல. ஆமா, ஜெகதீஷ் பட்டியல் அவர்கள் தாவிக்க போயிட்டாங்க. இன்னுமே சில பேர் வந்து இருக்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வேல்முருகன் தரப்பு, வேல்முருகன் அவர்கள் நேரடியா சீமான ஒரு எதிரியாவோ பார்த்தது இல்ல. சீமானவர்கள் யாரையுமே பாக்குறது இல்லை. அதாவது நீங்க அன்புமணி எடுத்துக்கிட்டாலும் சரி, ராமதாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேல்முருகனாலும் சரி, திருமாவளவனாலும் சரி, இவர்கள் எல்லாமே ஒரு ஆளுமையா தான் சீமானவர்கள் பாக்குறாரு. அவர்களே வெல்கம் பண்றதுக்கு ஆல்வேஸ் என்டிகே ரெடி. ஆனா இங்க சிக்கல் என்னன்னா, அந்த சீட் ஷேரிங், கட்சி கூட்டணி, அதுக்குள்ள நாம் தமிழ் கட்சி போக மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். நீங்க வந்து இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து இத்தனை சீட்டு ஒதுக்கி கூட்டணி நிற்பாங்களா, அதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையாது. நீங்க வந்து ஒரே ஒரு குடையின் கீழ் இப்ப நீங்க எப்படி வந்து திமுகல வந்து அவர்கள் உங்களை உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்றாங்களோ, அந்த மாதிரிதான் இங்க நாம் தமிழ் கட்சியில பண்ண சொல்லுவாங்க. சோ அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு வச்சுப்போமே. அவர் இங்க வந்து போட்டியிடுவாரு, நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அப்பெல்லாம் நம்ம வந்து உறுதிப்பட சொல்லல. ஆனா இந்த பேச்சு எழுந்ததுக்கான காரணம்ங்கிறது திமுக கூட்டணியில் உள்ள ஒரு விரிசல். அங்க ஒரு ஜஸ்ட் ஒரு கூற்றுங்கிற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு திமுகக்குள்ள. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து எப்படி பிரச்சனை பண்றாங்களோ, இதேதான் விசிகாவும் பண்றாங்க. ஒண்ணு இல்ல ராம, தேமுதிகவுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க, விசிகாவுக்கு 6 கொடுக்குறாங்க. நான் திரும்ப இருப்பாரா சும்மா? வாய்ப்பே இல்லை. ஏங்க நாங்க மாநாடு போடுறோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து முதலா வந்து முன்னாடி நின்று திமுகவோட வெற்றி கூட்டணியில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணதே திருமா அவர்கள். ஆமா, முதல்ல இருந்தே தள்ளிட்டு இவங்களுக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஆமா அது ஒத்துக்கவே முடியாது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு இப்ப கட்சி ரீதியா பார்க்கும்போது விசிகாவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து கூட்டங்கள்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி அளவுக்கு தன்னெழுச்சியா பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கூடலானாலும் விசிகாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டியல் சமூகத்துக்கு அவர்கள் அதிகமா ஒரு மக்கள் படை இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஒரு பரந்தப்பட்ட அனைத்து தரப்பு மக்கள் இருக்காங்களானா இல்ல. ஆனா திமுக அதுக்காக தானே வச்சிருக்காங்க அவங்கள. திமுக நம்ம அவங்கள வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வட தமிழகத்துல ரொம்ப பெரிய அளவுல பயனுள்ளதா இருக்குன்றதா அவரோட கூற்றே. இப்ப திரும்ப அந்த இடத்துல இல்லைன்னா பாமக எப்பவோ திமுக ஒரு துண்டை போட்டு வச்சிருப்பாங்க. அது இல்லாம இருக்கிறது காரணம் திரும்ப அவர்கள் தான். சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. திமுகவுக்கு திரும்ப ஒரு பெரிய அசட் தான், மாற்றுக்கிறதே இல்லை. சோ அப்ப அவர்களுக்குமே சீட்டு வந்து இப்ப அதிகமா கொடுக்கறதுல திமுக ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது போக காங்கிரசும் சீட்டு அதிகமா கேட்கறாங்க. எல்லாரும் கேட்கறாங்க. காங்கிரஸ் வந்து 40 சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. 41 சீட்டு ராகுல் காந்தி கேட்டது. திரும்ப வந்து என்ன கேட்கறாங்க, இரட்டை இலக்கத்துல கண்டிப்பா வேணும், எங்களுக்கு 12 கொடுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 12 கேட்கறாங்க. எல்லாரும் 12. போன தடவை 6 கேட்டவங்க எல்லாம் இந்த தடவை 12 கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? திமுக தன்னுடைய சீட்டை குறைச்சு கொடுக்கணும். ஆனா அதை வந்து திமுக பண்ணுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ திமுக ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தனிப்பெரும்பான்மை ஜெயிக்கிறது முக்கியம். நான் மட்டுமே ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிக்கணும் சீட்டுகள். 117 சீட்டுகளுக்கு மேல திமுக ஜெயிக்கணும். அப்பதான் நான் சொல்றதை இவங்க கேட்பாங்க. இல்லன்னா இவங்க எல்லாம் சொல்றதை நம்ம கேட்க வேண்டியிருக்குன்றதால பண்ணவே மாட்டாங்க. ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு போச்சுன்னா பண்ணிரும். ஆமா, இன்னொன்னு என்னன்னா ஆட்சி தேர்தல பங்கு கேட்பாங்க. எங்களுக்கு அமைச்சரவை கொடுங்க, அப்பதான் நாங்க கூட்டணியில இருப்போம், இல்ல நாங்க ஆட்சியை கவிழ்த்துருவோம்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால வந்து திமுகவுக்கே ஒரு பெரிய தலைவலி இருக்கு இந்த முறை. ஏன்னா திமுக ஒரு வெற்றியில ஒரு பயம் இருக்குன்றது நம்ம ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு கூட்டணி நீங்க இல்லைன்னா கூட நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற பக்குவத்தை திமுக எப்பவுமே இருந்தது இல்லை, இந்த முறையும் இல்லை. நீங்க வந்து தேமுதிக முதல்ல நீங்க உள்ள எடுக்கிறீங்க, தேமுதிக வந்து அங்கேயா இங்கேயான்னு அப்படி ஆட்டம் போடுறாங்க. நீங்க எங்க கிட்ட வந்துருங்கன்னு சொல்லி நீங்க பேரம் பேசி 8 சீட் வரைக்கும் பேசுறீங்கன்னாலே தெளிவா தெரியுது உங்களுக்கு அச்சம் இருக்கு. நமக்கு ஒரு பெரும் படை வேணும், அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த பார்வையே திமுக தோல்வி பயத்தை நமக்கு காட்டுது. ஏன்னா உங்களுக்கு கமலுக்குலாம் 3 சீட்டு கொடுக்கறதா சொல்றீங்க, அதெல்லாம் உண்மைதானா? கொடுப்பாங்கன்னு தெரியாது. கமல் கேட்கிறாரு,
அவ்வளவுதான் தெரியும். கமல் வந்து கேட்கிறாரு, அவங்க கொடுப்பாங்களா? அது கிட்டத்தட்ட திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. வேல்முருகன் கட்சியில இருந்து இது மாதிரி அவங்க திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரீசன் வர்றது காரணமே இதானே. இந்த மாதிரி கமலுக்கு வந்து நம்ம சீட்டு கொடுக்கும்போது அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பிரச்சார பீரங்கியா செயல்படுவாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இது பண்ணி கொடுக்கறாங்க. இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இப்ப விஜய் பாக்குறதுக்கு வந்து 1,00,000 பேர் வர்றாங்கன்னா கமலை பாக்குறதுக்கு 20,000 பேர் வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. அப்ப அது அவங்களுக்கு ஒரு கிரவுட் புல்லர் தான் கமலுமே. அப்ப கண்டிப்பா பல இடங்கள்ல வந்து கமல் அவர்கள் ஒரு கூட்டம் கூட பயன்படுவாரு. ஆனா கூட்டம் கூட்டுவாரு. கள அரசியல் பண்ணது யாரு? கட்சி கட்டமைப்பு யார்கிட்ட இருக்கு? இப்ப கமல்ஹாசன் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பாரா? ஒரு மாவட்ட செயலாளர் வந்து வலுவா இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அப்படி ஒருத்தங்க பேருக்கு தான் இருப்பாங்க. அது ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி தான் கமல் கட்சி இருக்கு. இப்போ கருணாசு, தனியரசு போன்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா திமுக கூட்டணில, ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. கருணாசு அவர்கள்லாம் கம்ப்ளீட் லெட்டர் பேட் கட்சி. எப்படின்னா கட்சியில வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே இருக்காது. கட்சி கூட்டம்னு நடக்காது. பொதுக்குழு செயற்குழு ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு ஆள் தான். அவர் ஒரு ஆளுக்கு வந்து பேருக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்றதுக்காக கட்சின்னு ஒண்ண வச்சு சீட்டு கொடுக்குறாங்க. ரைட்டா? அப்ப அவர்களுக்கு ஒரு சீட்டு, தனியரசுக்கு ஒரு சீட்டு, வேல்முருகனுக்கு ஒரு சீட்டா? கேள்வி வருமா இல்லையா? ஒரு 2 சீட்டு 3 சீட்னா கூட ஒரு கட்சியா போயிடும். இங்க ஒரே ஒரு ஆளு தான் சீட்டு, கட்சி தலைவருக்கு மட்டும்தான். அப்போ கட்சியில இருக்கிறவங்க மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப கட்சியை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல்ல தான் வேல்முருகன் மாட்டிட்டு இருக்காரு இல்லையா? சோ அதனால இங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே போலாமா, வெளியே போய் நம்ம ஏன்னா 234 தொகுதியிலையும் வேல்முருகன் அவர்கள் வேட்பாளர் போட போறாங்க ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அது அவங்க ஐடிங் வெளியிட்டாங்களா, வேணும்னே வெளியிட்டாங்களா, திமுக ஒரு அச்சத்தை கொடுக்கணுன்றத வெளியிட்டாங்களா, இல்ல எதிர்த்தரப்புல யாராச்சும் வம்புக்கு பண்ணாங்களான்னு தெரியல. அந்த போஸ்டர் வந்தது உண்மை. அப்ப இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதனால அரசியல் களத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான அந்த ஒரு கிரைசிஸ் இருக்கு. அதை அவர்கள் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வரக்கூடிய தேர்தலில். கண்டிப்பா கோகுல் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கோகுல். இப்ப நம்ம வேல்முருகன் ஐயாவே வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வராருன்னே வச்சுக்கலாம். அதே வந்து என்டிகேல ஜாயின் பண்ணி அதே பண்ருட்டி தொகுதியில வேட்பாளரா நின்னார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா கோகுல்? இல்ல, அதாவது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறத பத்தி பெருசா ஐடியா இல்லை நமக்கு. ஆனா பண்ருட்டி தொகுதி ஏற்கனவே எம்எல்ஏ ரைட்டா? அப்போ அவர் வந்து ஒரு அறியப்பட்ட முகமா தான் இருப்பாருங்க. கண்டிப்பா. இப்போ புதுசா வந்து நான் தொகுதிக்கு வரப்போறேங்கிற மாதிரி இல்ல. பண்ருட்டில இவர் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கிறதுனால அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கும். நாம் தமிழர் கட்சி அவர் சார்பா அவர் போட்டிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து அவர் ரீச் இருக்கும். ஓகே, இவர் வந்து இவ்வளவு நாள் வந்து திமுக இருந்து பண்ண முடியல. இப்ப திமுக வச்சு நம்ம வந்து சீட்டை வந்து வெல்ல முடியுமா? அது எனக்கு தெரியலன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவருக்கான ஆதரவு தளம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். எப்படி இருக்கும்னா திமுகவுல முதல் எம்எல்ஏ வந்து எதுவும் பண்ண முடியல. தொகுதிக்கு என்னுடைய கைகள் கட்டி போடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சட்டசபையில பேசியிருக்காரு, நான் கேட்டது வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ நான் வந்து நாம் தமிழ் கட்சியில என்ன நான் வெற்றி பெற்ற கண்டிப்பா நான் வந்து குரல் கொடுப்பேன்னு பேசுவேன். ஆனா அங்கேயுமே சிக்கல் இருக்கு. அங்கேயுமே நீங்க குரல் தானே கொடுப்பீங்க, செய்ய முடியாது இல்ல? கண்டிப்பா செய்ய முடியாது, அது புரிய வருது. ஆனா இருந்தாலும் கட்சியை வந்து நீங்க ஒரு சீட்ல நிக்க மாட்டாரு அவர் வேல்முருகன் அவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா கட்சியில பல பேருக்கும் வாய்ப்புகள் எம்எல்ஏ இது வந்து ஒண்ணுங்கிறத அடுத்த டைம் 4 பல நபர்களை வந்து வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? சோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதான் நாம் தமிழர் கட்சிக்கான வேலையில ஈடுபடலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல அது ஒரு நீண்ட தூர பயணம் தான். இந்த தேர்தலில் நின்று நான் எம்எல்ஏ ஆகி அடுத்த தேர்தல போனோம். ஏன்னா அப்படிதான் சீமான் அன்னைக்கே கூப்பிட்டுருப்பாரு. கண்டிப்பான முறையில சீமான் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? வேல்முருகன் அவர்கள் நீங்க தலைவரா இருங்க. எதுக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு. நான் உங்க பின்னாடி நிக்கிறேன் அப்படிதான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வெளிப்படையா சொன்னாரு, நான் வந்து நீங்க தலைவரா இருங்க, நீங்க தான் என்னோட மூத்தவர். அவர் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னோட மூத்தவர், நீங்க தான், நீங்க தலைவரா இருங்க, நான் உங்க பின்னாடி நிக்கிறேன்னு சொன்னா சீமான் சொல்லியிருக்காரு. அவர் நிக்கல. ஏன் வேல்முருகன் அவர்கள் இருக்கலன்னா அவர் அப்பவே வந்து ஒரு அதிகாரத்துவத்துல நம்ம இருக்கணும், எம்எல்ஏவா இருக்கணும், எம்பி மக்களுக்கு ஏதாவது பண்ண திட்டம் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா? அப்ப நாம் தமிழ் கட்சி தனிச்சு ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்பவே தெளிவா ஒரு விலகி தான் போயிருக்கான்னு வச்சுப்போமே. சோ அவர்கள் வந்து நீ சொல்றதை வச்சு பார்த்தா எந்த நேரமும் நாம் தமிழர் வந்து ஒரு பலமா இந்த கட்சியா மாறுதோ அந்த டைம் வந்து கண்டிப்பான முறையில இங்க வந்து சரியான கேள்வி. சீமான் அவர்களோட கம்ப்ளீட் திட்டமே அதுதான் ரைட்டுங்களா? ஒரு 20 விழுக்காடு ஓட்டு நம்ம யாரோட தயவும் இல்லாம நம்ம எடுத்து காட்டணும். அப்பதான் நம்மளுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க முடியும், நம்ம ஒரு அரசியல் சக்தியா மாற முடியும். அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் நம்மள நம்பி மத்த பேர் பல பேர் வந்து கூட்டணி வருவாங்க. இவங்க தலைமையில கூட்டணி அமையற வரைக்கும் இவங்க வந்து கூட்டணி போக மாட்டாங்க. இன்னொரு கட்சி கூட கூட்டணி போக மாட்டாங்க. இவங்க தலைமையில அணியை உருவாக்குவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாம் தமிழ் தலைமை ஏற்று வந்து ஒரு கட்சி வருதுன்னா அவர்களுக்கு ஓகே தான். ஏன்னா நீங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்குடைய பேச்சுவார்த்தை போச்சு. டிவிக்கு ஆரம்ப கட்டத்துல பேசுனதையும் அந்த விஷயம் தான், நம்ம சேர்ந்து நிக்கலாம் அப்படிங்கும் போதுதான் சீமா ஒரே உரையில் 2 கத்திங்கிற மாதிரி தான். அவரும் சிஎம் கேண்டிடேட், சீமான் அவர்களும் சிஎம் கேண்டிடேட். அப்போ அது வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் கொள்கை முரண், அது பல பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதே தான் நாம் தமிழர் கட்சி அவருடைய வாக்கு வங்கி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு தனித்த ஆற்றலா தான் அவர்கள் வரணுன்றது திட்டம். அதனாலதான் நாமளும் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறோம். ஸோ அவர்கள் அந்த மாதிரி வரும்போது தான் இந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். நாம் தமிழர் கட்சி கூட்டணி போக மாட்டோம்னு சொல்லவே இல்லை. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், தனியா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஆமா வைக்கலாம். இப்ப நான் இப்போ மக்கள் நல கூட்டணி உருவாச்சு இல்லையா? அப்பவுமே சீமான் போகல, நீங்க கவனிச்சிங்களா?
திமுகவை வீழ்த்துறது அதிமுக வீழ்த்துறதா நமக்கு ஒரே வேலை, நம்ம எல்லாம் சேர்ந்து நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சீமான் அவர்கள் நினைக்கல. நம்ம தலைமையில ஒரு அணி இருக்கணும்ன்றதுனாலதான் 2016லயே அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா. தலைமையில இருக்கும் போதுதான் அவங்க நம்ம திட்டங்களை கொள்கைகளை நம்ம சரி பண்ண முடியும். இன்னொன்னு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில மத்தவங்க சேர்றதுக்கு இங்க 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள். இதை மற்ற கட்சி ஏத்துப்பாங்களா? முடியாது. பெண் உரிமை பேசுவாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களை வந்து முன்னேற்றணும், அதிகாரத்தை வளரணும்னு பேசுவாங்க. செய்வாங்களா? முடியாது. 40 தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி சேர்த்துனா 20 ஆண்கள் 20 பெண்கள் போடுவாங்க. இதுலயே பல கட்சிக்கு பிரச்சனை இருக்கும். இவங்க கூட போனா நமக்கு பெண் வேட்பாளர் போட சொல்லிடுவாங்களோ இந்த தொகுதிக்கு அப்படின்னு பல சிக்கல் இருக்கு இல்லையா? பட்டியல் சமூக இளைஞரை வந்து பொது தொகுதியில நிப்பாட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் எல்லா கட்சிக்கும் ஒத்து வருமா? வராது. அவர்கள் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியல் பண்ணி பல குணங்களா இருப்பாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட பாணியே வந்து வேறையா இருக்கும். மாற்றத்துக்கான அரசியலுக்குள்ள உள்ள வர்றது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். கூட்டணி கட்சியில கஷ்டம். அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சீட்டுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு இத்தனை சீட்டு பேசணுமா, அத்தனை சீட்டுக்கு நீங்க தேர்தல் செலவுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து உதவி பண்ணுவீங்க, இப்பெல்லாம் பல பேரங்கள் பேசி அவர்களுக்கு சீட்டை ஜெயிக்கிறதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கூட்டணி வச்சு கூட்டணி கணக்குன்றது அப்படித்தானே, இங்க வெற்றி பெறதுக்கு தான் கூட்டணி, அவர்களுக்கு வேற எதுக்குமே இல்லை. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது டிலேடு சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. லேட்டா தான் நீங்க வெற்றி பெறுவீங்க. அது ஓகேங்களா? உடனடியான டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு பின்னாடி தான் வந்து அதுக்கான பலனே கிடைக்கும், உடனடியாக எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால அந்த மாதிரி ஒரு நீண்ட கால பயணத்துக்கு தான் நாம் தமிழர் கட்சி கூட வரணுமே தவிர, உடனடியா நம்ம ஜெயிக்கணும், சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா சீமானே சொல்லிடுவாரு, நீங்க அந்த கட்சிக்கு போயிருங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படிதான் வேல்முருகன் அனுப்பி விட்டார். ஸோ அதனால வேல்முருகன் அவர்கள் சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு போராளி. நம்ம அந்த விதத்துல பாக்குறோம். விஜயோட அந்த மேடை ஏறி அந்த மாணவிகள் பெண்கள் கட்டிப்பிடிக்கும் போது அதை தவறா பேசுறதுக்கு நானே கண்டிச்சு வீடியோ பேசியிருக்கேன், அது வேற. மத்தபடி வந்து கலாச்சார சீரழிவு, பிக் பாஸ் எல்லாம் தவறானதுலாம் ஒரு போராட்டம் நம்ம கண்டிப்பா வரவே இருக்கிறோம். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவரு பல தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறாரு. திமுக கூட்டணி இருக்கிறது நமக்கு பெரிய உறுத்தலாக தெரிந்தாலும் அவருடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பல இடங்கள்ல மாறாம தனித்துவமா இருக்காரு. புரிஞ்சுக்க வந்து அவங்க நமக்கு எம்எல்சி தராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கீழே குமிஞ்சு போற ஆள் வந்து கண்டிப்பா. ஆனா அவர்களை புகழ்வாரு, அது நமக்கு பிடிக்காது. நீங்க வந்து கருணாநிதி தான் தமிழக தலைவருங்கிற அளவுக்கு பேசுவாரு, அது நமக்கு பிரச்சனை தான். ஆனா அது ஒரு சின்ன முரண் வச்சுப்போமே, அது ஒரு முரண் தான். இருந்தாலும் திமுக இருக்கிற மத்த கூட்டணி கட்சிகள் பேசாத விஷயங்கள் இவர் பேசுறாருல, என் தொகுதிக்கு நீங்க ஒண்ணும் பண்ணலைங்கன்னு சொல்லி அந்த தொகுதி மக்களுக்காக சட்டசபையில குரல் கொடுக்கிறது கண்டிப்பா துணிச்சலான மூவ் தான். அதுல நம்ம மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால அண்ணன் வேல்முருகன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இவர் வெளியே வரணும் கூட இல்ல, திமுக கூட்டணியில ஒரு கேள்வி எழுப்பட்டும், கலகத்தை உண்டாக்கட்டும், அதுவாச்சும் திமுக பெரிய நெருக்கடி. நம்ம சொல்ல போனா நீங்க புதுசா வரக்கூடிய கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாருல, அதுவே ஒரு ஆண்மையா தான் நான் பாக்குறேன். அதுவே ஒரு துணிச்சலான ஒரு மூவ் தானே. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணியில வந்து எந்த மாதிரி சிக்கலை திமுக சந்திக்குது, தேர்தல் காலத்துல எந்த மாதிரியான மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத பாப்போம். ஓகே கூகுள், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நேயர்களுக்கு நன்றி.